ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்டிச்சஸ் என்னென்ன அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4000 ரேஞ்ச் இருக்க ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன். அதாவது ஸ்லீவ் வந்து செக்டு பேட்டர்னில் இருக்கும். ஸோ நெக்லைனை ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெக்லைனில் பார்த்தோன்னா 2 ஜரி லைன் 2 சில்க் த்ரெட் லைன் கொடுத்ததுக்கப்புறமா சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சுகர் பீட் கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து குந்தம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து குந்தம் ஷேப்பில் சுகர் பீட் கொடுத்துட்டு இதுக்கு சென்டர் எல்லாத்துக்கும் ஒரு 2 mm பீட் வந்து வச்சுருக்கோம். ஸோ 2 mm பீட் வச்சதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் வந்து போடுறோம். ஸோ அந்த லைனில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சென்டர்லேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீட் வச்சுட்டு அண்ட் தென் கட் பீட் வந்து வச்சுருக்கோம். ஸோ கட் பீட் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது அதோட ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய பீட் வச்சுட்டு ஒரு யூ கட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இந்த சைடு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு. அதாவது சென்டர் பேஸ் வந்து ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வச்சுட்டு 2 வந்து கட் பீட் லைன் வந்து வச்சுட்டு இந்த ரெண்டும் சேம் நமக்கு ஒரு பெரிய பீட் வரும். பெரிய பீடை நாட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி அந்த பீடோட கவர் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நமக்கு போடும்போது நல்ல ஆம்போல் ரவுண்ட் வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ அந்த ஷோல்டரே கவர் ஆகிற மாதிரி ஒரு திக்கான ஒரு நெக்லைன். ஸோ இதோட புட்டாஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வந்து வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தோன்னா 2 ஜரி லைன் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு குந்தம் ஷேப்பை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு இந்த பிளேஸில் கொடுக்குற பிளேஸில் 2 கட் பீடு லைன் கொடுத்துட்டு இந்த கர்வ் லைனை வந்து போட்டதால் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதை வந்து செப்ரேட்டாக பாருங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதில் போட்டிருக்க புட்டாஸும் நமக்கு ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து காட்டுறேன். ஃப்ரண்ட்டு நெக்கும் நம்ம பேக்கில் எப்படி பண்ணோமோ சேம் அதே ஒர்க் தான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவே வந்து அந்த ஊக்பட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபிங்கர் கேப் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டெய்லரிங் பண்ணும்போதும் டெய்லர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட ஸ்டிச்சஸும் சேம் நம்ம ஜரி த்ரெட் அண்ட் தென் சுகர் பீட் அதாவது சில்க் த்ரெட் சுகர் பீட் குந்தம் ஷேப் ஸ்டோன்ஸ் அண்ட் தென் இந்த சென்டர் பீடை பேஸ் பண்ணி 2 கட் பீட் அண்ட் யூ கட் எல்லாமே வருது. யூ கட் பார்த்தோன்னா பெரிய பீடை பேஸ் பண்ணி அப்படியே வளைவாக கொடுத்து ஃபுல் இந்த ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட புட்டாஸும் நமக்கு இப்படி தான் வரும். ஸோ இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தொடர்ந்து புட்டாஸ் வந்து கொடுத்தாச்சு. இது கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் அந்த டசில் வந்து சொல்லிடுறேன். டசில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து குந்தம் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ டசிலும் இந்த மாதிரி மேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால ஒரே ஒரு குந்தம் ஸ்டோன் வந்து சென்டரில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து சுகர் பீட் போட்டாச்சு. சுகர் பீட் போட்டதுக்கு அப்புறமா பெரிய பீட் அண்ட் தென் கட் பீட் அண்ட் தென் இன்னொரு பெரிய பீட் கொடுத்துட்டு இதை வந்து பேஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணுறதுக்காக ஒரு சுகர் பீட் கொடுத்து 2 சில்க் த்ரெட் லைன் வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் தென் ஒரு ஜரி லைன் வந்து கொடுத்துருக்கோம். சில்க் த்ரெட் எதுக்கு பர்பிளில் கொடுத்துருக்கோம்னா சாரியோட கலர் பர்பிள். ஸோ சாரியோட செல்ஃப் கலர் அவங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் வந்து சாரியோட கலரை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு இந்த பேக் நெக் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் பார்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து செக்டு பேட்டர்னில் இருக்க போகுது. ஸோ செக்டு பேட்டர்னில் நம்ம எப்படி இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸ், ரொம்பவே ஷார்ட் அண்ட் தென் அகலமும் ரொம்ப கம்மி, தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2 ஜரி லைன் 2 சில்க் த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு குந்தம் ஷேப் ஹைலைட் பண்ணிவிட்டு குந்தம் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சுகர் பீடும் ஹைலைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்கில் நம்ம என்ன பண்ணோமோ அந்த சென்டரில் ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வச்சுட்டு 2 கட் பீட் லைன் வச்சுட்டு ஒரு பெரிய பீடை வந்து எல்லாம் கேப்பாக விட்டுட்டு அந்த பெரிய பீடை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துட்டோம். கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
செக்டு பேட்டர்னில் இருக்க இந்த ஸ்லீவை எப்படி நான் மார்க் பண்ணேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். செக்டு பேட்டர்ன் மார்க்கிங், அதாவது மெஷர்மெண்ட்டில் கார்டு வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒர்க் பார்க்கும் போதும் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ மார்க்கிங் ரொம்பவே முக்கியம். இந்த டைமண்ட் ஷேப் நமக்கு அக்யூரேட் டைமண்ட் ஷேப் வரணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக வரும். சேம் இந்த சைடு ஸ்லீவையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த செக்டு பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணும் போது டெய்லர்ஸ்க்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்க பிளேஸ் வந்து இந்த சைட் கவரும் அண்ட் தென் ஆம்போல் கர்வ் கிட்ட வர இந்த ஸ்டிச்சஸும். இது அதிகமாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும், இந்த செக்டு லைன் வந்து குறைவாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ கஸ்டமரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா அக்யூரேட்டாக இந்த மார்க்கிங்கில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்டு பேட்டர்ன் ஸ்லீவ் அழகாக வரும். ஸோ ரொம்பவே ஒல்லியாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸ் அப்படின்றதால நமக்கு ரொம்ப குட்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த செக்டு பேட்டர்னில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சுகர் பீடால் கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் பெரிய பீடை வந்து 3 mm பீடை 4 பக்கமும் நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு சிங்கிள் நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ளவுஸை அப்படியே கட்டிங் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸ்டிச்சிங் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கீழே இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் வந்து கட்டிங் வீடியோக்கு அதாவது ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கட்டிங் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஸ்டிச்சிங் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மெசேஜில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.